ஹே காய்ஸ், இட்ஸ் மீ ராகுல். இன்றைக்கி நம்ம வீராமண்டலத்தில் எழுந்தருளி இருக்கிற செங்கழுநீரம்மன் கோயிலை நம்ம vlog பண்ண போகிறோம். முக்கியமான டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ 2022 ஷூட் பண்ணுது. இப்போ கோயில் புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே போனோடனே கோபுரம், சாமி வரைபடம்லாம் இருக்குது. கொடிமரம், பலிபீடம், சிங்கம், பாவாடராயன். அதுக்கப்புறம் பிள்ளையாரோ நாகத்தோட சிலையும் இருக்குது. மூலவர் செங்கழுநீரம்மன் பார்க்க தான் அழகாக இருக்கிறாங்க. இதே இவங்க திருவிழா டைமில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அருள் பாலிப்பாங்க. சரி, இவங்களுடைய வரலாறை பற்றி பார்ப்போம். அதாவது 600 வருஷத்துக்கு முன்னாடி வீரராகவன் ஒரு மீனவர் வசித்தார் இதே பகுதியில். அவருக்கு தெய்வ பக்தி ஜாஸ்தி. ஒரு நாள் அவர் மீன் பிடிக்க போகும்போது ஒரு வலையை போடுறாரு. மீன் எதுவும் கிடைக்கல. அதுக்கு பதிலாக ஒரு மரக்கட்டை கசிது. அது அவர் வீட்டுக்கு எடுத்துன்னு வர்றாரு. ஒரு நாள் அவரோட ஒய்ஃபு விறகு எரிக்க கட்டை இல்லை. அதனால் வலையில் கிடைச்ச கட்டையை எடுத்து வெட்டுறாங்க. பார்த்தா அந்த கட்டையிலேருந்து ரத்தம் அப்படியே கொப்பளிச்சின்னு வருது. இந்த விஷயம் அக்கம் பக்கம்னு ஊரில் எல்லாருக்கும் தெரியுது. என்னடா இது, மரத்துலேருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அவர் பயந்துங்கன்னு அதுக்கு பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுறாங்க. சரி, இதே நினச்சின்னு அவர் படுத்து தூங்குறார். பார்த்தாக்கா கனவுல அம்மன் வராங்க. இந்த மரக்கட்டையை நான் சொல்கிற இடத்துல புதைச்சி அதுக்கு மேலே என்னோடய கழுத்துருவ சிலையை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டாக்கா எந்த பிரச்சனையும் வராதுன்னு அம்மன் அவர் கனவுல சொல்கிறாரு. அதே மாதிரி வெட்டின மரக்கட்டையிலேருந்து ரத்தம் வந்ததுனால எல்லாரும் என்னை செங்கழுநீரம்மன் என்று கூப்பிடுவாங்க. சரி, இந்த விஷயத்த ஊர் ஃபுல்லாக சொல்லி இந்த கட்டையை எங்கே புதைக்கணும், எங்கே அம்மன் சிலை, எங்கே கோயில் உருவாக்கணுன்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ ஒரு பாம்பு படம் எடுத்து ஒரு இடத்துல 3 தட்டு தட்டிட்டு டப்புன்னு அதோடைய புத்துக்குள்ளே போய் மறைஞ்சிடுது. சரி, பாம்பு இடம் காமிச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த தோண்டி அந்த கட்டையை புதைச்சிட்டு அதுக்கு மேலே அம்மனோட கழுத்துறவு சிலையை வச்சு வழிபட ஆரம்பித்தாங்க. அப்போத்துலேருந்து தான் கோயில் வழிபாட ஆரம்பிச்சிது. ஆடி மாதம் 5ஆம் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு திருவிழா நடக்கும். 6ஆம் வெள்ளிக்கிழமை முத்துப்பல்லக்கு சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி ஆடலும் பாடலும் சூப்பராக இருக்கும். இந்த கோயில் அம்மன் திருவிழாவுக்காக பல ஊர்லேருந்து ஆளுங்க வருவாங்க. திருவிழாவும் விமர்சையாக நடக்கும். அனைவரும் அம்மனை பாருங்கள். கோயில் அப்படியே சுற்றி ஒரு ரவுண்ட் அடிப்போம். ரவுண்ட் அடித்தாக்கா பிள்ளையாருக்குன்னு ஒரு தனி சன்னதி, ஐயப்பனுக்கு ஒரு சன்னதி, அடுத்து சிவன் பார்வதி காமதேனு மேலே உக்காந்துன்னு அருள் பாலிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரவுண்ட் அடிச்சோன்னா வள்ளி தெய்வானை சமேத முருகர். அதுக்கப்புறம் பல சுதை சிற்பங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் துர்க்கை அம்மன் இருக்கிறாங்க. சரஸ்வதி தேவிக்கு ஒரு புது சிலை வச்சுக்கிறாங்க. அடுத்து நவகிரகங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் சப்த மாதர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலில் கல்யாணம், காது குத்து, சீமந்தம் அந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அதேமாதிரி மாசி மகம். பொதுவாக என்னென்ன நம்ம ஊர் கோயிலில் என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குமோ அதெல்லாம் இங்கே விமர்சையாக நடக்கும். உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ பாருங்கள், நல்லாயிருக்கும். சரி, ஓகே காய்ஸ், வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.